Chef Latheef. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நீங்க பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பன்னீர் டிக்கி. இந்த பன்னீர் டிக்கி எப்படி செய்ய போறோம்ன்றதை நான் உங்களுக்கு இந்த கிச்சன்ல சொல்லி தர போறேன். வாங்க கிச்சனுக்கு போலாம். பன்னீர் டிக்கி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் பொடியாக நறுக்கியது ஒரு அரை நம்பர், சிறிய துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கியது, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, தனியாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன். பன்னீர் 200 கிராம். இது 1 லிட்டர் பாலில் நீங்கள் பன்னீர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 கிராம் கிடைக்கும். இது வீட்டிலே பண்ணலாம். வேக வைத்த உருளைக்கிழங்கு 1, சிறிதளவு கொத்தமல்லி தழை, பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய், உப்பு தேவைக்கேற்ப. பன்னீர் டிக்கி எப்படி செய்கிறோன்றத, அந்த மிக்சர் எப்படி பண்ண போகிறோன்றதை நான் இப்போ காட்டுறேன். ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற பன்னீர் அதில் போட்டுக்கோங்க. மசிச்சு வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்கின வெங்காயம், நம்ம கிட்ட இருக்கிற எல்லா மசாலா எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்குங்க. இது கூட கொத்தமல்லி சேர்த்து தேவையான உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம கிட்ட இந்த எல்லா மிக்சரையும் இதில் இந்த பன்னீர், உருளைக்கிழங்கு, மற்ற மசாலாக்கள் எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மிக்சர் வரும். இந்த மாதிரி நல்லா இதை கலந்து ஈவனாக எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுக்கணும். இதுக்கப்புறம் இந்த டிக்கி எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம கலந்து வச்ச கலவை எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் இந்த மாதிரி வந்துடும், இந்த பதத்துக்கு வந்துடும். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா கையை ஈரம் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு இதை நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்ச மிக்சர் இந்த மாதிரி நமக்கு தேவையான ஷேப் அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷன் பண்ணி எடுத்துக்கிட்டு அழகாக கையை ஈரம் பண்ணி இந்த மாதிரி அழகான ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து தவாவில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பன்னீர் மிக்சரில் எப்படி இந்த டிக்கி ஷேப் பண்ணணுன்றதை நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ இது எப்படி ஃப்ரை பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க கிச்சன் போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம பன்னீர் டிக்கி எப்படி ஃப்ரை பண்ணுறன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு ஆயில் போட்டுருங்க. ஆயில் மீடியம் ஹீட்டில் இருக்க வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம பண்ணி வச்ச இந்த பன்னீர் டிக்கி நம்ம வந்து இப்போ கார்ன் ஸ்டார்ச் இல்லைனா மைதாவில் டிப் பண்ணி இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் அது கிறிஸ்பாக வரும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கார்ன் ஸ்டார்ச் இல்லை மைதா போட்டுக்குங்க. அதில் பன்னீர் டிக்கியை இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, பன்னீர் டிக்கி ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு மொத்தமே ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு இது குக் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் கிறிஸ்பானதுக்கப்புறம் இது நம்ம அழகாக பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணலாம். இது வந்து கெட்சப், மின்ட் சட்னி, அப்படி இல்லைனாக்கா டேம்பரின் சட்னி, இந்த மாதிரி ஏதாவது சட்னி கூட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ டிக்கி எடுத்து பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம்.
ஓகே, நல்ல கிறிஸ்பியான ஒரு பன்னீர் டிக்கி ரெடி. ஸோ இதை நம்ம ஷெஃப் சங்கர் வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ரிவ்யூ சொல்லுவார். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை அடுத்த இதில் சந்திக்கிறேன். ஹாய், வணக்கம் கேனடியன் ஷெஃப் வியூவர்ஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம ஷெஃப் லத்தீஃப் வந்து ஒரு பன்னீர் டிக்கி யூஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. பன்னீரோட என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் ஏற முடியுமோ, அதாவது ரொம்பவும் ஸ்பைஸாக இல்லாமல் ஒரு மைல்டாக இருக்குது. நீங்கள் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லாக்டவுன் டைமில் ஒரு நல்ல ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக. சரி, எங்கள் கேனடியன் தமிழ் ஷெஃப்ஸ் சேனலோட இணைஞ்சிருங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.